குயில் இசை கேட்டு. ஏக்கா காலனிக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களோ? வாங்கக்கா. ஆமாம்மா, புதுசாக தான் குடி வந்திருக்கோம். ஏக்கா, உங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீடு தான். அப்படியாம்மா, சரிம்மா. உட்காருங்கம்மா, பேசுவோம். உங்க பேர் என்ன? என் பேர் விஜயா. இந்த பின்னாடி நிக்கிறது என் பொண்ணு அனிதா. அப்படியா? உங்க பொண்ணும் நல்ல லட்சணமான பிள்ளையா இருக்கா. எல்லாரும் பார்த்து சிரி. ஹாய் ஆண்டி. ஹாய்மா ஹாய்மா. நல்லா இருமா, நல்லா இரு. இங்க பாரு அனிதா, இவங்க தான் உனக்கு ஆண்டி. நான்லாம் அப்படி கிடையாது. நான் உன் வயசு கிட்ட தான் இருப்பேன். என்னை நீ அக்கானே கூப்பிடு. எது 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 எது? அந்த பொண்ணு வயசு என் வயசும் அடுத்தடுத்து தான் இருக்கும் வளரு. அந்த பிள்ளைக்கும் உங்க பிள்ளைக்கும் வேணா அடுத்தடுத்த வயசு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் அடுத்தடுத்த வயசுங்கிறீங்க. மனசாட்சி இருக்கா பத்து? ஏப்பா அனிதா, என்னம்மா படிச்சிருக்க? நான் லா முடிச்சிருக்கேன்க்கா. லானா என் மக வக்கீலுக்கு படிச்சிருக்காக்கா. அதே வக்கீலா வளரு? என்னக்கா? இந்த பிள்ளை வக்கீலா பத்தியா? அப்படித்தானே சொல்றாங்க. அப்படின்னா இந்த பிள்ளைய நம்ம நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும்னு பாத்துக்க. எதுக்கு? வக்கீல்னா கோர்ட்டுக்கு போய் தானே வேலை பார்க்கும் இந்த பிள்ளை. வக்கீல்னா அங்கதான் போவாங்க. இது ஒரு கேள்வியா? கோர்ட்ல ஏகப்பட்ட கேஸ் வழக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு? இந்த பிள்ளைய ஃப்ரெண்டு பிடிச்சி இந்த பிள்ளை கிட்ட உட்காந்து பேசணும்னு வை, நமக்கு நிறைய கதை கிடைக்கும். பொழுது போறதே தெரியாது பாத்துக்க. அது உங்களை மாதிரி பொழுத வெட்டியா கழிக்கிறவங்களுக்கு பொழுது போகும். எங்களுக்கு நேரமே காண மாட்டேங்குது. இந்தா இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னா மத்தியானம் சமையல் ஆக்கணும். துணி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு மூட்டை. எதுக்குனாலும் இப்படியே சொல்லாத வளரு. என்னமோ நீ ஒருத்தி தான் ஊர் உலகத்துல வேலை பார்க்குற மாதிரியும் நாங்கெல்லாம் வெட்டியா இருக்கிற மாதிரியுமே பேசாத. சரி, இப்ப வந்தவங்களை நிக்க வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்படி வழக்காடிக்கிட்டு இருக்கிறது நல்ல இல்ல. ஏக்கா உட்காருங்கக்கா, பேசுவோம். இல்ல, இந்த ஏரியா லைப்ரரியில பாப்பா மெம்பர் ஆகணும்னு சொன்னா, அதான் எங்க இருக்குன்னு பார்த்து விசாரிச்சு போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்து தெருவில் இருக்காம்ல. ஆமாக்கா, இப்படி நேரா போய் இடத்துக்கு பக்கம் திரும்பினீங்கன்னா 3வது பில்டிங் லைப்ரரி. சொன்னாங்கம்மா, அதான் போய்கிட்டு இருக்கோம். ஏன் பாப்பா அனிதா, எவ்வளவு சம்பளம் வாங்குவேன்? நான் இப்பதாங்க லா முடிச்சிருக்கேன். எங்க சீனியர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா சம்பளம் கிடையாதா? சம்பளத்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க போல. இப்பெல்லாம் ஆம்பளை கிட்ட மட்டும் இல்லாம பொம்பளை கிட்டையும் சம்பளத்தை காக்க கூடாது போல. நாங்களே எல்லாருமே சேர்ந்து உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்க்கா. ஆமா, இப்ப அதுக்குள்ள இங்கேயே பார்த்தாச்சு. அதனால என்ன, இந்த இப்ப பிள்ளைய லைப்ரரியில கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு தான் போறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம், அப்படி பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வேலையெல்லாம் இன்னும் முடிக்கலாமா? முடிச்சுட்டு சாயங்காலம் போல வரேன், இல்லைன்னா நாளைக்கு வரேன்னு. சரிங்கக்கா, எப்போ வேணாலும் வாங்க. அங்கே எங்கள் வீட்டில் இன்னும் ஒதுமுட வைக்க வேண்டியதெல்லாம் நிறைய கிடக்கு. லாரியில் வந்து இறங்குனது எல்லாம் அப்படி அப்படியே என்ன வைக்காம கிடக்கு. அதுக்குள்ளே இந்த இவன் லைப்ரரிக்கு போயே ஆகணும்னா அதான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ ஒதுமுட வச்சு வேலையெல்லாம் பார்த்து முடிங்க. நாங்களும் நாளைக்கு வரோம். சரி, அப்போ நான் வரட்டுமா? ஏக்கா, எங்கள் வீட்டுக்கு பாலும் ஸ்வீட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கக்கா. ஆமாம், அது நீங்கள் தானே? நான் வந்தேன், அண்ணாச்சி தான் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். நானும் பதிலுக்கு என்னமாவது கொண்டு வந்து தாரேன் நாளைக்கு. என்னக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்தாலே போதும். வரோம்க்கா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பதறாம வரோம். என்னக்கா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? சரிங்கக்கா. அனி சொல்லிட்டு வா. போயிட்டு வரேன்க்கா. ஆண்டி போயிட்டு வரேன். சரிம்மா, வா. பார்த்து போம்மா, பார்த்து போ. நல்ல பிள்ளையா இருக்கு. என்னக்கா? ஆமாம் வளரு, பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல தெளிவான பிள்ளையா இருக்கு. என்ன? ஆமாக்கா, வக்கீலுக்கு படிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதை சொல்லு. சே, நானும் இப்படியெல்லாம் ஏதாவது காலேஜ் போய் படிச்சிருந்தா நேரம் வெளியே வேலைக்கு போயிருந்துருக்கலாம். இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய ஏது செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. என்னக்கா? அதான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல வளரு, அதில் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். மெட்ராஸ்ல இட்லிக்குன்னே ஒரு பெரிய கடை இருக்கான் தெரியுமா? அதுக்கு பேர் கூட ஏதோ ஒரு சாமி பேர் தான் வரும். முருகன் இட்லி கடையா. அப்படியாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என் சொந்தக்காரி ஒருத்தி அங்கே மெட்ராஸ்ல தானே இருக்கா. இட்லிக்கு மட்டுமே வாக்கா பெரிய கடை? பேரு முருகன் இட்லி கடை, ஆனால் எல்லா சாப்பாடும் கிடைக்கும் போல. அப்போ எதுக்கு இட்லி கடைன்னு பேர் வச்சிருக்காங்க? முதல்ல ஆரம்பத்தில் இட்லி மட்டும் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் கடை வளர வளர எல்லா சாப்பாடும் கொடுக்குறாங்களா இருக்கும். அப்படின்னா நம்மள மாதிரின்னு சொல்லுங்க. நம்மளும் இப்போ ஆரம்பத்தில் இட்லியோட ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு முருகன் இட்லி கடை மாதிரி பத்மா இட்லி கடைன்னு இந்த ஊரே பார்த்து மூக்கில் கை வைக்கிற அளவுக்கு பெரிய இட்லி கடை வரப்போகுது இந்த ஊருக்குள்ள. அதுவும் முக்கியமாக நம்ம ஆனந்தம் காலனிக்குள்ள. நம்ம 4 பேர் சேர்ந்து தானே பண்ணுறோம். அது என்ன பத்மா இட்லி கடை? என் பேர் நல்ல ராசியான பேர் வளரு. என் பேரும் கூட தான் நல்ல ராசியான பேர். வளரு இட்லி கடைன்னு வச்சா என் பேர் மாதிரியே வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம கடை. முதல்ல சின்ன அளவில் ஆரம்பிப்போம், அப்புறம் பெரிய கடையை ஆரம்பிக்கும் போது பேர் வைக்கிறத பற்றி யோசிப்போம். இப்போவே அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி, அப்போ முடிவு எடுத்துட்டோம். இப்போ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும்? ஏக்கா, உங்கள் வீடுன்னா நல்லா திருந வச்ச மாதிரி நல்லா பெருசாக இருக்கும்லக்கா. உங்கள் வீட்டு வாசல்லே வச்சுக்கிடுவோம். அந்த அண்ணன் ஒன்றும் சொல்லவும் மாட்டார். எங்கள் வீட்டு வாசல்லையா? சரி, அப்போ எனக்கும் கூட அது வசதியாக தான் இருக்கும். சரிங்கக்கா. எத்தனை மணிக்குக்கா? ஒரு 8:30க்கு. 8:30க்கா? சரிங்கக்கா, அதுவும் சரியாக தான் இருக்கும். சரி, அப்போ நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒரு 8:15 மணிக்கெல்லாம் மணியக்கா வீட்டு வாசலில் அவங்கவுங்களுக்கு என்ன சமைக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதை சமைச்சு கொண்டு வந்துடணும். சரிங்கக்கா. சரி, அப்போ நாளையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்போமா? ஆட்டம்க்கா.
ஆமாக்கா எனக்கும் துணியெல்லாம் ஊறுது, நானும் கிளம்புறேன். சரி பத்மா, நானும் கிளம்புறேன். ஆமா, நானும் போயிட்டு வரேன் பத்மா. சரிங்கக்கா. ஏன் பாட்டி, நீங்க இந்த மரத்தடியில மட்டும்தான் வேப்பமுத்து பறக்குவீங்களா? நாங்க நம்ம தெருவை விட்டு எங்கேயும் போறது இல்லம்மா. அப்ப பக்கத்து தெருவுல எல்லாம் வேப்பமுத்து சும்மா தானே கிடக்கும் கீழே. பக்கத்து தெருவுல பரிமளா பாட்டி தெரியும்ல, அங்க இருக்கிற மரம் பூரா அவ கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப மூணாவது தெருவுல முருகலட்சுமி, நாலாவது தெருவுல நாகரத்னம், அப்ப அஞ்சாவது தெருவுல அஞ்சல பாட்டியா? எப்படி கரெக்டா சொல்ற? அப்படித்தானே வரணும். அப்ப ஊருக்குள்ள ஒரு மரம் கூட ஃப்ரீயா இல்ல, எல்லாத்தையும் நீங்க ஆக்குபை பண்ணிட்டீங்க. காலையில உளுந்தாங்களி, பகல் முழுக்க அந்த வேப்பமுத்து பறக்கிறது. சாயங்காலம் என்ன பாட்டி செய்வீங்க? இட்லி மாவு விற்கிறேன்லடா. ரைட்டு, பேசாம இவங்க கூட பார்ட்னரா சேர்ந்துடலாம் போல. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலில. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம். நல்லபடியா ஓஹோன்னு வரணும். இட்லி எல்லாம் ரெடி. இந்த பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சது. நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு சாவாசமா பார்க்கலாம். ஏமா ரெடி ஆயிட்டியாடா? தம்பி என்ன செய்யறான்? அவன் என்ன எந்திக்கவே இல்லம்மா. எந்திக்கவே இல்லையா? எழுப்பி விட வேண்டியதானடி. யாரு? உன் பிள்ளை தானே? எழுப்பி விட்டா உடனே எந்திரிச்சிருவான் பாரு. உன் தம்பி 10th போயிட்டாண்டி, அவனை கொஞ்சம் பொறுப்பா நேரத்துக்கு எழுப்பி விட்டாதான் என்ன? ஏமா நானாம்மா அவனை எழுப்பி விட மாட்டேன்னு சொல்றேன். அவன் எந்திரிச்சா தானம்மா. சரி, கத்திக்கிட்டே இருக்காத, தலையை சீவிட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடு, நான் போய் எழுப்பி விடுறேன். ஏம்மா எந்திரிச்சிட்டியா தங்கம்? ஏம்மா என்னடா? எதுக்கும்மா இவ்வளவு இட்லி அவிச்சு வச்சிருக்க? ஐயோ எப்பா, எதுக்குடி அலற? ஏம்மா என்னத்துக்கும்மா இவ்வளவு இட்லி அவிச்சு வச்சிருக்க? இன்னைக்கு 3 நேரமும் இட்லி தானா? அதுவாடி. ஏன்டா பிள்ளைகளா எதுக்கு கடந்து அலறீங்க? ஏப்பா இந்த அம்மா பாருங்கப்பா, எவ்வளவு இட்லி அவிச்சு வச்சிருக்கேன்னு. ஏப்பா அம்மா இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க நமக்கு 3 நேரமும் இட்லியா கொடுத்து கொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்குப்பா. ஏமணி அப்படியா? ஏங்க பிள்ளைங்க தான் அப்படி பேசுதுன்னு நீங்களுமா? நேத்து நைட்டு சொன்னேன்லங்க. ஓ அதுவா? மகா, என்னப்பா? உங்க அம்மா வியாபாரத்துக்கு இட்லியை வச்சு வச்சிருக்காடா. வியாபாரமா? அவ ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து என்னமோ பண்ண போறா, பண்ணிட்டு போகட்டும். உங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா. மணி, பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? இந்த இட்லி தாங்க. ஏப்பா பாருங்கப்பா. ஏங்க காலையிலக்கு இட்லி, மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. சாம்பார் வச்சிருக்கேன். இப்ப இட்லி ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடும் சாம்பாரும் வச்சுக்கோங்க. சரசு நேத்து அவ தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சேங்கான்னு சொல்லி கொடுத்தா. விலை மலிவுதான், அதைத்தான் வாங்கி இன்னைக்கு கத்திரிக்காய் ஒயிட்டு போட்டு வச்சிருக்கேன். பிறகு என்ன மகா பரத்து, உங்களுக்கு 2 பேருக்கும் கத்திரிக்காய் ஒயிட்டு என்ன பிடிக்கும்லடா? ஏப்பா அப்ப இப்ப இட்லி தானாப்பா? சாப்பிடணும் பிள்ளைகளா, சாப்பாடெல்லாம் இதுவா அதுவான்னு கழிக்க கூடாது. இட்லி உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? எடுங்க, ஆளுக்கு ஒரு தட்டு எடுங்க, 2 இட்லியை வச்சு சாப்பிடுங்க. அப்ப சாம்பார் ஊத்துறேன், கத்திரிக்காயையும் பக்கத்துல கொஞ்சம் வச்சு தொட்டுக்கங்க. அவ்வளவுதானே, முடிஞ்சது. சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. எப்பா சொல்றத கேளுங்க பிள்ளைகளா, தட்டு எடுங்க. எடு தட்டடு. இது என்னது? வாழை இலையெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கு. அங்கதான் பூரி எல்லாம் சுட்டு சுட்டு டைனிங் டேபிள் அடுக்கி வச்சிருக்காள்ல. அப்புறம் இது என்னது தனியா கொண்டு வந்து வைக்காம இருக்கா? இவளுக்குன்னு எதுவும் தனியா செஞ்சிருக்காளோ? திறந்து பார்ப்போம். தக்காளி சட்னி. இது எதுக்கு இவ்வளவு அரைச்சி வச்சிருக்கா? பூரிக்கு எதுக்கு தக்காளி சட்னி? அதான் குருமா செஞ்சு வச்சிருக்காளே, அப்புறம் எதுக்கு இது? வளரே, ஏய் இவளே வளரே. ஏத்தே இங்க வா. என்னத்தே? என்னது இது பின்னாடி பாத்திரத்துல? அதுவா? அது தக்காளி சட்னி தே. தக்காளி சட்னின்னு எனக்கும் பார்த்ததுமே தெரியுது. அது எதுக்கு மட்டும் அரைச்சி வச்சிருக்க? இன்னைக்கு காலையிலேக்கு பூரி தானே சுட சொன்னேன், சுட்டுருக்க. பூரிக்கு எதுக்கு தக்காளி சட்னி? அது பூரிக்கு இல்லத்தே, இட்லிக்கு. இட்லிக்கா? ஆமாத்தே. இட்லி நேற்று அவிச்சது எது மிச்சம் இருக்கா என்ன? இல்லத்தே, இந்த மணியக்கா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் இட்லி வைக்கிறாங்க. சரி. அவங்க ஏதோ வியாபாரம் பண்ண போகிறாங்களாம். சட்னி மட்டும் என்னை அரைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால் அரைச்சி தரேன்னு சொன்னேன். அதான் தே. யார், மணிக்கா? ஆமாத்தே, காலையில் பால் வாங்க போகும்போது பார்த்தாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் கையோட கொடுத்து விட்டுட்டாங்க. அரைச்சி மட்டும் செத்த குடு வளரு அப்படின்னு கேட்டாங்க. அதான் அரைச்சி வச்சிருக்கேன், இந்த கொண்டு போய் கொடுக்கணும் தே. சரி சரி, அவளுக்கா? உங்ககிட்ட ஒத்தாசேன்னு காட்டாளாக்கும். சரி சரி, எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். சரிங்க தே. நம்ம சொன்னதையெல்லாம் மாமியார் நம்பிருச்சு போலையே, அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் தே. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சட்னி அரைச்சு கொடுப்போம், சிறகை விரித்து பறப்போம். சசி ரெடி ஆயிட்டியா?
ஏம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு வச்சு கொடுங்க. சசி, ஒரு தட்டு ஒரு 2 தூக்குவாளி எடுத்துக்கோ. எதுக்குமா? மணியத்தை வீட்டுக்கு போ, அவங்க இட்லி வச்சு வச்சிருப்பாங்க. உனக்கு 4, அப்பாவுக்கு 4, எனக்கு 4, மொத்தம் ஒரு 12 இட்லி வாங்கிட்டு வந்துரு. ஏம்மா மணியத்தை இட்லி வியாபாரம் பண்றாங்களா என்ன? பாப்பா சசி சாப்பிட்டியாடா? ஸ்கூல் கிளம்பலாமா? இல்லங்க, பிள்ளை இன்னும் சாப்பிடல, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பிடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கியா? ஏன் அவன் என்ன சின்ன பிள்ளையா? தட்டுல வச்சு கொடுத்தா அவ பாட்டுக்கு சாப்பிட போறா. அது கூட தேவையில்லை, நீ ஆக்கி வச்சாலே போதும், அவளா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிடுவா. நான் சட்னி எல்லாம் அரைச்சிட்டேங்க, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சட்னி அரைச்சிட்டேன்னா அப்ப இட்லியா தோசையா ஏதாவது எடுத்து வை பிள்ளைக்கு. அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். இட்லியும் மணியக்கா வீட்டுல இருக்கு, சாம்பார் சரசக்கா வீட்டுல இருக்கு. இப்ப நான் ஒரு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன், வளர வீட்டுல இன்னொரு சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதான் பாப்பா கிட்ட சொல்றேன், ஒரு தட்டு ஒரு 2 தூக்குவாளி எடுத்துக்கோ அப்படின்னு. தட்டை எடுத்துட்டு நேரா மணியக்கா வீட்டுக்கு போய் ஒரு 12 இட்லியை வாங்கிட்டு அப்படியே சரசக்கா வீட்டுல போய் தூக்குவாளி நிறைய சாம்பாரை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்படியே வர்ற வழியில வளர வீட்டுல ஒரு சட்னி, இங்க நம்ம வீட்டுல ஒரு சட்னி இருக்கா, நல்ல இட்லி சாம்பார் 2 வகை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளை பள்ளி இடத்துக்கு கிளம்பிட வேண்டியது. அப்ப நீ ஒண்ணும் செய்யலையோ? நான் தான் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றேன்லங்க. வெறும் சட்னியை மட்டும் அரைச்சு வச்சுட்டு அப்ப மத்ததுக்கெல்லாம் நானே என் பிள்ளையும் தெரு தெருவா தட்டை தூக்கிட்டு போறதா? எங்க தெரு தெருவாலாம் போக வேண்டாங்க, நம்ம தெருவுலயே தானே இருக்கு எல்லார் வீடும். அப்ப வீடு வீடா போய் பிச்சை எடுக்க சொல்ற? எங்க நேத்தே சொன்னோம்லங்க வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னு. இப்ப அதுக்கு ஒருக்க தனியா சமைக்கணும், இப்ப இதுக்கு ஒருக்க தனியா சமைக்கணும்னா 2 வேளை ரெட்ட செலவு தானுங்க. வியாபாரத்துக்கு செய்யறதே வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு செலவு கம்மி தானுங்க. அப்படி பாக்கணுங்க, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா இருக்க பாருங்க. உன்னையெல்லாம் என்ன மாத்தம் வருது எனக்கு. சசி வாடா, அப்பா உனக்கு கடையில வாங்கி கொடுக்குறேன் வாடா. நல்லா இருக்கே, நாங்களே இங்க கடை வச்சு வியாபாரம் பண்ண போறோம். வீட்டுல இருக்கிற நீங்களே எங்க கிட்ட வாங்காம வெளியே கடையில போய் வாங்கினா அப்புறம் எங்க கடைக்குன்னு என்ன மதிப்பு இருக்கு? மதிக்கலாம் முடியாது, 4 மிதி வேணா கொடுக்குறேன். பாப்பா நீ வாடா, அப்பா உனக்கு கடையில வாங்கி தரேன் வா. இது ஒரு பொழப்பா போச்சு தினமும். பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்து பேசிக்கிறேன் உன்னைய. சசி குட்டி வாடா. இப்படித்தான் வீட்டுல இருக்கிறவங்களே எங்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுங்க. ஒரு பொண்ணு சுயமா முன்னேறி மேல வந்துடக்கூடாதே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் வீட்டுக்காரரே என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு, அப்புறம் மத்தவங்க கிட்ட நான் போய் என்னத்தை புலம்பி என்னத்தை புரிஞ்சுக்கிட போறாங்க? நீங்களே சொல்லுங்க, நான் முன்னேறணும்னு நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏங்க என்னங்க? வளரு. என்னது இது இலையில மறைச்சு வச்சு என்ன கொண்டு வர? ஏங்க நேற்று சொன்னேன்லங்க, நானு சரசக்கா மணியக்கா பத்மாக்கா எல்லாருமே சேர்ந்து. ஆமா, ஏதோ இட்லி பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு இது என்னது? சட்னிங்க. ஓ ஆமால்ல, நீ சட்னி அரைக்கிறதா பேசி வச்சிருந்தீங்கல்ல. சரி சரி, அரைச்சிட்டியா? அரைச்சிட்டங்க, அதான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் கிளம்பலையா? அப்பதே கிளம்புனீங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நானும் உதச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏங்க இதை போட்டுட்டு வேற ஒரு பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நினைச்ச உடனே எதனால அப்படியே தூக்கி போட்டு வாங்கிட முடியுமா வளரு? அதுக்குன்னு இது உங்க அப்பா காலத்து வண்டி, அவர் ஓட்டி அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஓட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எக்ஸ்சேஞ்சிலையாவது மாத்தி விடுங்க. சரி பாப்போம், அடுத்த மாசம் பாப்போம் என்ன. சரிங்க, மாத்துறதுக்கு பாருங்க என்ன. அப்புறம் அத்தைக்கு நான் இந்த வேலை பார்க்க போறேங்கிறது தெரியாது. என்ன சொல்ற வளரு? எங்க அம்மாவுக்கு தெரியாதா? சொல்லலையா? எங்க சொன்னா விட மாட்டாங்கங்க, அதனாலதான் சொல்லல. அப்புறமும் உங்களுக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அப்படின்னா இப்ப நீ இதை எடுத்துட்டு வரது எங்க அம்மா பாக்கலையா வளரு? கண்கொத்தி பாம்பால உன்னை பாத்துக்கிட்டே இருப்பா. பார்த்தாங்கங்க, கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், மணியக்கா அவங்க வீட்டு வாசல்ல வச்சு இட்லி வியாபாரம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னை சட்னி மட்டும் அரைச்சு கொடுக்க சொன்னாங்க, அதான் நான் அரைச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓ அப்படி சொல்லியிருக்கியா? ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா என்ன செய்வாளோ தெரியாது வளரு. அதுல நீ பொய் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சா என்ன செய்வாளோ? அதெல்லாம் தெரியாதுங்க, தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்படினாலும் வளரு, இந்த இட்லி அவிச்சு விற்கிறதுல நீ இந்த சட்னி அரைச்சு கொடுக்கறதுல உனக்கு என்ன வருமானம் வந்துட போகுதுன்னு நினைக்கிற? ஏதாவது பெரிய அளவுல செஞ்சாதான் கொஞ்சமாவது கிளிக் ஆகும். இல்லைங்க, பெரிய அளவில் செய்யணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் இது எப்படி என்ன ஏதுன்னு முதல்ல ஒன்றும் பிடிபடாது. அதனால ஆரம்பத்தில் முதல்ல இட்லியை மட்டும் வச்சு பார்ப்போம். இது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷாக மாற்றுவோம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 டிஷ்ஷு அந்த மாதிரி போடுவோங்க. அளவுலையும் கூட செஞ்சுக்கிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓ அப்படி வர்றீங்களா? ஆமாங்க, முதல்ல இது விற்குமா என்னன்னு தெரியணும். அப்புறம் எடுத்த உடனே அகலக்கால் வச்சுட்டு முழிக்க கூடாதுல்ல. அதுவும் சரிதான். அதாங்க, இப்போ சின்ன அளவில் அதுவும் ஆளுக்கு ஒன்றா செஞ்சிட்டோம்னா ஒருவேளை நட்டமே வந்தாலும் கையை கடிக்காது பார்த்துக்கோங்க. அப்புறமும் இன்னைக்கு வியாபாரத்திலேயே எது தப்பு எது சரி அப்படிங்கிற சூட்சுமமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிபட ஆரம்பிச்சிரும். ஓ சரி 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 சரி. அதாங்க, சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்களா பெரிய அளவில் பண்ணி வீணா போச்சுன்னா அதுவும் சங்கடம். அப்போ எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லு. ஆமாங்க, எல்லாத்தையும் உட்காந்து பேசி வச்சுதான் முடிவு எடுத்திருக்கோம். அப்படின்னு சரி வளரு. சரி சரி, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. எப்படினாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அதுக்குள்ளே நான் ஏதாவது ஐடியா பண்ணி சமாளிச்சிடுறேன். வாசு வேலை கிளம்பலையாப்பா? சீனி அண்ணே வாங்கண்ணே. நேரமாச்சு, வேலை கிளம்பலையா இன்னும்?
கிளம்பிக்கிட்டு தானே இருக்கேன், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதை சொல்லு. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஒண்ணு போல இந்த வண்டியை வாங்கினாங்க. எனக்கும் அப்பப்போ மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. உனக்கும் ஆரம்பிச்சிருச்சா? அப்பா வாங்கின வண்டின்னு 2 பேரும் விடாம வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னே? ஆமாம்மா, அப்புறம் என்ன செய்ய, போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன இருங்க, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா வளர்மதி, சொல்லு. நேற்று பத்மாக்காவை கோயிலில் பார்த்தேன், ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அது எப்படின்னு நீங்க அவங்கள பார்த்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு சொல்லலாம்? வத்தி வச்சுட்டாளா உங்ககிட்ட வந்து? அதுக்கு தான் இப்ப எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்களாக்கும். ஆமா, நீங்க எங்களை பார்த்து எப்படி அப்படி சொல்லலாம்? ஏம்மா, நான் உன்னைய பார்த்து எங்கம்மா சொன்னேன்? என் பொண்டாட்டியை பார்த்து தான் சொன்னேன். அந்த அக்காவை பார்த்து மட்டும் நீங்க எப்படி நீ சொல்லலாம்? அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. சரி, அவ கூட கூட்டு சேர்ந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்க? ஆமாண்ணே, நாங்க 4 பேரும் சேர்ந்து. ஏன் கேக்குறீங்க? ஏம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வர்ற காரியமா? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அந்த அக்காவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்மளும் சம்பாதிக்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கு. யார் அவளுக்கா? அப்படியெல்லாம் நினப்பு இருக்கிறவ முதல்ல வீட்டுல எல்லா வேலையும் ஒழுங்கா பார்க்கணும். நான் அவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன் சொல்லு? வாங்குற சம்பளத்தை அப்படியே முழுசா அவ கையில தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். என் செலவுக்கு கூட நான் அவகிட்ட தான் கேட்டு வாங்குறேன். கட்டு சட்டை அழகா சிக்கனம் பண்ணி குடும்பம் நடத்தி கையில 4 காசு சேர்த்து வைக்கலாம். ஆனா அவ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? கஞ்சாம்பட்டி தனமா தான் எதுனாலும் பண்றா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என்னத்த சொல்லாதீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா இன்னைக்கு? என்னண்ணே பண்ணாங்க? நீங்க இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்கல்ல? நீ ஒரு சட்னி ஆம்ல, அவ ஒரு சட்னி ஆம்ல, சரசக்கா சாம்பார், மணியக்கா இட்லின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. இவ வீட்டுல காலையிலக்கு எந்த சாப்பாடும் செய்யல. என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பசிக்குதுமா சாப்பாடை வையின்னு வந்து கேட்டா, ஒரு தட்டை எடுத்துட்டு போய் மணியக்கா வீட்டுல இட்லியை வாங்கிட்டு வா, சரசக்கா வீட்டுல சாம்பாரை வாங்கிட்டு வா, அப்படியே வளரத்த வீட்டுல வரும்போது சட்னியை வாங்கிட்டு வாங்குறா. ஐயோ. காலங்காத்தால நான் இப்படி வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீயே சொல்லு. ஐயோ. சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ தானே அந்த பிசினஸ்ல இருக்க. இப்ப நீ வீட்டுல காலையில சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? நான் பூரி சுட்டு வச்சிருக்கேன். ஆனா அவ என்ன செஞ்சிருக்கான்னு இப்ப நான் சொன்னனா? என்ன அது? இப்படித்தான் என் பொழுது கழியுது பாத்துக்க. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. அவகிட்ட மணியக்கா கிட்டையும் சரசக்கா கிட்டையும் சொல்லி வை. இவ கூட சேர்ந்து நீங்க ஏதாவது பண்ணுனா உருப்பிட்ட மாதிரி தான் நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்புறமா வருத்தப்படாதீங்க. சரி வாசு, இங்க பாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு என் கூட வா, சேர்ந்து போவோம். சரிங்கண்ணே. வளரு, நான் அண்ணன் கூட போயிட்டு வரட்டா? சரிங்க, இங்க போயிட்டு வாங்க. போலாமே. வளர்மதி வாரம்மா. பார்த்து போங்கண்ணே, ரோடு பூரா குழி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. நாங்க பார்த்து போறோம்மா, நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருங்க அவகிட்ட. ஆட்டும்ண்ணே. வளரு வாரம் என்னம்மா? சரிங்க. முதல்ல இந்த வண்டியை மாற்றணும். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இருக்கிற காசை எடுத்து செலவழிக்கிறதுக்கு பயப்படுறாரு. அதுக்கு தான் நம்மளும் ஒரு 4 காசு சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு ஒத்தாசையாக இருக்குமேன்னு பார்க்குறேன். சரி பார்ப்போம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு வந்து வச்சாச்சு. நான் வளர்மதி மட்டும் ஒரு சட்னியை கொண்டு வந்தான்னா விற்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சரசு? ஆமாக்கா, மணி 8:30 ஆச்சு. அவளை இன்னும் காணும். ஒரு ஃபோன் போட்டு பாருங்கக்கா. வருவா. அவளுக்கு வேலை இருக்கும்ல வீட்டில், முடிச்சுட்டு வருவா. ஏக்கா, அவளுக்கு மட்டும்தான் வீட்டில் வேலை இருக்குமாக்கும், நமக்கெல்லாம் இருக்காதா? ஏன் பத்து, அப்படி வீட்டில் என்ன வேலையை வெட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க? ஏன், காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அது இருக்கட்டும், இப்போ என்ன வேலையை வெட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏப்பா, உனக்கு ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விடிஞ்சு எந்திரிச்சு ஒரு சட்னியை மட்டும்தான் அரைச்சிருக்கீங்க. ஆமா, நீ வந்து பார்த்த. நான் பார்க்கலைனாலும் செய்தி என் காதுக்கு வந்துருச்சு. உங்கள் பிள்ளைக்கும் அந்த அண்ணனுக்கும் சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்காம காலையில் தூங்கி எந்திரிச்சு ஒரு சட்னியை மட்டும் அரைச்சி கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளோதான். இதில் அடுத்த ஆளை நீட்டி முளக்கிறது. வளரு, வியாபாரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் சண்டை போடாத வளரு. அரைச்ச சட்னியை கொண்டு வந்து வை, வா. இந்தாங்கக்கா, தூசியெல்லாம் எதுவும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி இலையெல்லாம் போட்டு மூடி கொண்டு வந்திருக்கேன். இலை ஏது? இந்த நிற்கிறாங்கல்ல சரசக்கா, இவங்ககிட்ட தான் 2 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஒரு தட்டை போட்டு மூடி கொண்டு வர வேண்டியதானே? இப்போ இந்த இலை கணக்கு 2 ரூபாயையும் பிசினஸ்ல கொண்டு வந்து சேப்ப. சரி, அந்த 2 ரூபா வேணா என் கணக்கில் இருந்துட்டு போகட்டும். தட்டை போட்டு மூடுறதுக்கு தெரியாதா? எப்படியும் வர்றவங்களுக்கு சாப்பாடு இலையில தானே வச்சு கொடுக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? கட்டுப்படி ஆகாது. இங்க பாரு, வர்றவங்களை எல்லாம் அவங்கவுங்க வீட்ல இருந்து பாத்திரம் கொண்டு வர சொல்லிடணும். வளரு, ஆமா வளரு, இலையெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகாது. அவங்கவுங்க வீட்ல இருந்து பாத்திரம் கொண்டு வந்து வாங்கினா தான் சரியா வரும். ஏக்கா, அது சரிதான்க்கா. ஆனால் அந்த ஒத்த சத்தையா இருக்கிறவங்க இங்கேயே வந்து சாப்பிடணும்னு வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம இலையில தான்க்கா வச்சு கொடுக்கணும். ஆமால்ல சரசு? அக்கா, அப்படின்னு நமக்கு இலை தேவைப்படுமேம்மா. இலை, அதுக்கு அடியில் வைக்கிறதுக்கு பேப்பரு. அதான். அப்படின்னு நான் போய் இலை வெட்டிட்டு வரவாக்கா? கொள்ளையில வெட்டிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் வசதி தான். ஏக்கா, தேவைப்படும் போது வெட்டிக்கலாம்க்கா. அப்படி யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரசக்கா போய் வெட்டிட்டு வரட்டும். சரி, அப்படி செய்வோமா? சரி, சட்னியை கொண்டா. அந்த தக்காளி சட்னிக்கா, நல்லா கமகமன்னு மணக்க அரைச்சிட்டு வந்திருக்கேன். இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்க்கா. வாசனை பற்றிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அட கூறு கட்டவளே! ஏன் பத்து, உங்க பேர எதுக்கு இப்ப சத்தமா சொல்றீங்க? நானும் தக்காளி
எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ யாரை கட்டி இதை அரைச்ச? ஐயையோ ஏன்க்கா நீங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுனக்கா, நான் தக்காளி சட்னி அரைக்க போறேன்னு. நான் வேற ஏதாவது அரைச்சிருப்பேன்ல. நீ இல்ல என்கிட்ட காட்டிருக்கணும். சரி யார் கேட்டா என்ன, நம்ம 2 பேரும் தானே பேசணும். அப்போ ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருக்கலாம்ல, நான் தக்காளி அரைக்க போறேன் நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்கலாம்ல. நான் நேற்று தான் சரசக்கா கிட்ட 1 கிலோ வாங்கி வச்சிருந்தேன். சரி அது வீட்டில் இருக்குல்ல, வேற எதுக்கு புதுசா வாங்கணும்னு சொல்லி இருக்கிறத வச்சு சட்னி அரைச்சேன். 1 கிலோ தக்காளியையும் போட்டு அரைச்சிருக்கேன்க்கா. நானும் தான் வீட்டுல தக்காளி இருக்கே, வேற எதுவும் எதுக்கு வாங்கணும்னு சொல்லி இருக்கிறத வச்சு அரைச்சேன். நானும் 1 கிலோ தான் அரைச்சிருக்கேன். சரி இப்ப சண்டை போடாதீங்கம்மா. 2 வகை சட்னின்னு பேசிட்டு இப்ப 2மே தக்காளி சட்னியா இருந்தா என்ன பண்றது? என்கிட்ட கேட்காம அரைச்சது இவ தப்புக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருக்கலாம்ல பத்மாக்கா. ஏன் நீ கேட்டிருக்கலாம்ல. சரி விடுங்கம்மா, இன்னைக்கு வேணா ஒரு சட்னியோட முடிச்சுக்கிடுவோம், அவ்வளவுதானே. இல்லக்கா, நமக்குள்ள ஒரு கோடிங்கே இல்ல பாருங்க. என்ன கோடிங்கு? அதான்க்கா கோடிங்கு. 10 அது கோஆர்டினேஷன். ஆமா, இத மட்டும் வக்கனையா பேசு. பத்மாக்கா நான் நீங்களும் தக்காளி சட்னி அரைப்பீங்கன்னு நினைக்கல, நீங்க எதுவும் தேங்காய் சட்னி அரைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, தேங்காய் விக்கிற வேலைக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டு வரேன். ஒரு தேங்காய் 60 ரூபா. நீங்க எதுக்கு 10 தேங்காய் வாங்கணும்? ஏன் எனக்கு இந்த சரசக்கா மாதிரி வீட்டு கொள்ளையில முளைக்குது எல்லாம். இப்ப எதுக்கு என்ன இழுக்கிறா இவ? பிறகு இவ அப்படி கணக்க பேசுறா. எனக்கு மட்டும் இந்த கடையில ஓசியாவா கொடுக்குறான்? கடையில யாரும் ஓசையா கொடுக்க மாட்டாங்க, அது உங்களுக்குன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் பிள்ளையார் கோயில்ல தினமும் சதர் தாங்க போடும்போது போய் பொறுக்குறீங்கல்ல பத்மாக்கா. ஆமா, நான் போய் பொறுக்கணும். நீ பார்த்த? பார்த்ததுனால தான் பேசுறேன். இப்பவே நேரா என் கூட வாங்க, உங்க வீட்டுக்கு போவோம். போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். சல்லி சல்லியா நொறுங்கின தேங்காய் எல்லாம் அதுல இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. ஆமா, இத பெரிய சிஐடி ஆபீசர் வந்துட்டா. ஏமா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? பாருங்க, இவதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. சரி வளரு, நீயும் விடு. பத்மா நீயும் விடு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாதானே நல்லபடியா நடக்கும். மணியக்கா நீங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆகுங்கக்கா, வருத்தப்படாதீங்க. அதுங்க 2 சின்ன பிள்ளைங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, விடுங்கக்கா. ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன் சரசு. ஏக்கா இவங்க சண்டை போடுறதுன்னு புதுசாக்கா, விடுங்கக்கா. அதுவும் சரிதான். நம்ம நேற்று பேசணுமேக்கா, ஆளாளுக்கு என்ன செய்யணும்னு. அதே மாதிரி இவங்களும் பேசினாங்க. ஆனால் என்ன சட்னின்னு பேசல பார்த்தீங்களா? அதில் வந்த குளறுபடி தான் இது. சரி அதனால என்ன, இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சட்னியோட நிறுத்திக்கிடுவோம். நாளைக்கு எல்லாம் பேசி வச்சு ஆளுக்கு ஒன்றா பண்ணிடலாம். என்னக்கா? சரி சரசு, நீ சொல்கிறதும் சரிதான். ஏக்கா சாரிக்கா, என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் கேட்காம இருந்தது என் தப்பு தான். பரவாயில்ல வளரு, நமக்கு இது முதல் நாள் தானே. நான் போக போக எல்லாம் பிடிபட்டுரும். பத்மா நீயும் கொஞ்சம் சமாதானம் ஆகி சிரிச்ச முகத்தோட இரு. சரிங்கக்கா. சரி, நான் அட்டையில் ஒரு போர்டு மாதிரி எழுதி கொண்டு வந்திருக்கேன். அதை இங்கே மாட்டிடுவோமா? மாட்டிடலாங்க்கா. அப்போ தானே நம்ம வியாபாரம் பண்ணுறோம், 4 பேருக்கு தெரியும். அப்புறம் நம்ம இன்னைக்கு சாயங்காலமாக போய் எல்லார் வீட்லையும் சொல்லிட்டு வருவோம். என்ன, நான் நேற்றே 4 வீட்டில் சொல்லி வச்சுட்டேன் சரசு. அப்படியாக்கா? பரவாயில்லையே. ஆமாம், 4 பேர்கிட்ட சொன்னா தானே தெரியும். நம்ம பாட்டுக்கு இட்லியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தா யார் வந்து வாங்குவா? அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ண போகிறோம், வேணும்னா தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு. பரவாயில்லையேக்கா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பேனே. இந்த 10 கிட்ட சொல்லியிருந்தா அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதான் வீடு வீடா போகும் புறணி பேசுறதுக்கு. இனி இழுக்கலைன்னா இவளுக்கு தூக்கமே வராதம்மா. சரி, உன் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி விட்டாங்க? ஏக்கா அவங்களுக்கு தெரியாது. நீங்க தான் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு ஒத்தாசைக்கு தான் நான் சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு ஒத்தாசைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்லிக்கிறேன். பார்த்தா என்னக்கா? எதுக்கு போய்? ஏக்கா இல்லாட்டி விட மாட்டாங்கக்கா. ஒரு 2 நாள் கழிச்சு நானே சொல்லிக்கிறேன் நேரம் பார்த்து. சரி சரி, அப்ப சரி, சொல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடு. ஏக்கா என் வீட்டுக்காரருக்கு என் மாமனாருக்கு 2 பேருக்கும் சொல்லிட்டேன்க்கா, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியா? அப்ப சரி, வீட்டுல யாராவது பெரிய ஆளுக்கு தெரிஞ்சா சரிதான். சரி சரி. சரி சரி, அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த பாட்டு முடியறதுக்குள்ள ஓஹோன்னு பெரிய பணக்காரங்களா ஆயிருவாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த பிசினஸ்ல பெருசா சாதிச்சு பெரிய பணக்காரங்களா ஆகணும். என்னக்கா? சரி பத்மா. ஆடி பிறந்தாச்சு, அம்மன் கோயில் திறந்தாச்சு. தாயே கருமாரி, நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போற வியாபாரம் ஓஹோன்னு வரணும். ஆமா தாயே, நானும் என்னோட வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்கேன் சம்பாதிக்கிறதுக்கு. நீதாம்மா துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். ஆமாம்மா. ஆமா தாயே கருமாரி, அருள் புரியுமா. ஓடியாங்க ஓடியாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஓடியாங்க, சீக்கிரமா ஓடியாங்க. வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கக்கா வாங்க, எல்லாரும் வாங்க. பாட்டியம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. ஏக்கா ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இட்லி எவ்வளவுன்னு விற்கிறது? ஐயோ அதை பேசலையே. சரசு, ஒரு இட்லி எவ்வளவுன்னு விற்கிறது? ஏக்கா கடையில எல்லாம் 10 ரூபா 12 ரூபா சொல்றாங்கக்கா. நம்ம ஒரு சாம்பார் 2 சட்னின்னு வச்சிருக்கோம், ஒரு 6 ரூபா சொல்லுவோம்க்கா. ஏக்கா ஒரு 7 ரூபா சொல்லுவோம்க்கா. நம்ம ஒரு 10 ரூபாய்னு வச்சு வித்தா தானே கட்டுப்படி ஆகும். 4வது தெருவில் ஒரு அம்மா இட்லி விற்கிறாங்க, அவங்க கிட்ட 5 ரூபா தான். என்ன ஆனா பம்பாய் சாம்பார்.
ஏக்கா நம்ம கரையை போட்ட சாம்பார் 2 சட்னி இன்னைக்கு ஒரு சட்னி தான் 6 ரூபான்னு வைப்போம்க்கா. அதான் நியாயமான விலை. தெருவில் விற்கிறவங்க எல்லாரும் 6 ரூபான்னு தாக்கா விற்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் 6 ரூபான்னு வைப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவோம்க்கா. சரி, அப்போ ஒரு இட்லி 6 ரூபா, வளரு ஒரு இட்லி 6 ரூபா, பத்மாக்கா ஒரு இட்லி 6 ரூபா. பாத்திரம் கொண்டாடாதவங்களுக்கு வேணா நம்ம 7 ரூபான்னு வச்சுக்கிடலாம். அதுவும் சரிதான்க்கா. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க. சூடான இட்லி, சுவையான சாம்பார், மணமணக்கும் 2 வகை சட்னி. ஆனா இன்னைக்கு ஒரு வகை சட்னி தான். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. அக்கா கொடுங்கக்கா. சீக்கிரம் ஓடு இல்லைன்னா வருஷம் சந்திரம். ஓடு சீக்கிரம் ஓடு. அதை எப்படி விடுவேன்? 40 வருஷமா இந்த கோயில்ல ஆடி மாசமான கூழ் வாங்குறதுக்கு நான் தான் முதல்ல போய் நிற்பேன். எனக்கு பின்னாடி தான் யாரா இருந்தாலும் நிக்கணும். அதுல எல்லாம் நான் எக்ஸ்பர்ட் ஆக்கும். அதுக்கு விடுவோமா?